தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனர் பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சியில் முதுகுளத்தூர் அருகேயுள்ள பசுங்குடில் முதியோர் மற்றும் குழந்தைகள் காப்பகத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது. தேமுதிக நிறுவனர் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி காலமானார். அவரது முதலாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சியானது கேப்டன் கடவுள் தேமுதிக இணையதளம் சார்பாக அனுசரிக்கப்பட்டது. இதனையடுத்து முதுகுளத்தூர் அருகே விளாங்கலத்தூர் கிராமத்தில் செயல்படும் பசுங்குடில் முதியோர் மற்றும் குழந்தைகள் காப்பகத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது. ஆதரவற்ற முதியோர் மற்றும் குழந்தைகள் கேப்டன் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து சுவையான மதிய உணவை சாப்பிட்டு மகிழ்ந்தனர். புரட்சி கலைஞர் தலைவர் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நமது பசுங்குடில் குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்கிய கேப்டன் கடவுள் இணையதளம் ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிப்பதோடு அவர்கள் அனைவரும் நோய் நொடியின்றி நலமுடன் வளமுடன் வாழ அனைவரும் ஒன்று கூடி ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சாயல்குடி பேரூராட்சி தேமுதிக முன்னாள் கவுன்சிலர் முகமது ரபீக், இணையதளம் பொறுப்பாளர் எஸ்.ஏ. பாலா, சாயல்குடி நகர நிர்வாகி ராம்குமார், ராமநாதபுரம் ஒன்றிய பொறுப்பாளர் முகவை பழனிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கேப்டன் அவர்களின் தேடிச் சென்று உதவும் திட்டமாக சாயல்குடி, சண்முககுமாரபுரம், அண்ணா நகர், உரைக்கிணறு பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.